உனக்கு தான் பிஆர் டீம்ல வெளியில நிறைய இருக்குது, அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மனசுல வந்து தோணி இருந்துச்சு. இது வந்து பாசமா கேங் வார் பண்ணீங்களா, கொஞ்ச நாளா வந்து கேங் வார் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த சௌந்தர்யாவை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அப்படியே கேவலமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அப்படியே சௌந்தர்யா வந்து என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் கேங்கு இருந்தாங்க. இப்ப யாரு கேங்கா இருக்கா? இல்ல எனக்கு கேக்குறேன். டீம் பிளேயரா இருக்கும், டீம் கேமா இருக்கும்போது எல்லாம் டீமா இருக்காங்க. நீங்க 5 பேரும், இவங்க 5 பேரும் தான் சார் டீமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு சொல்லிவிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 5 பேரும் ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயன், சௌந்தர்யா இவங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இல்ல இவங்க வந்துட்டு இவங்களே ஒண்ணு சொல்லுவாங்களாம், இவங்களே வந்து அதை கேட்டுக்குவாங்களாம், அவங்களே வந்து ஒண்ணு பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஜாக்லின் வந்து இந்த ஒரு 9வது ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரயன் வந்து வெளில போயிட்டாரு. அதுக்கு வந்து பல பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். பல சண்டை, முத்துக்கிட்ட சண்டை வந்ததா இருக்கட்டும், முத்துக்கு ரயனுக்கு சண்டை வந்ததா இருக்கும், ரயனுக்கு வந்து சாச்சனாக்கு சண்டை வந்ததா இருக்கும், ரயனுக்கு ராணுவுக்கு சௌந்தர்யாவுக்கு சண்டை வந்ததா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து பல சண்டைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ ஒவ்வொன்னா கிளிப்பா போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு செம்மையா இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு எல்லாருமே டிஃபைன் பண்ணி நிக்கிறாங்க. அவன் ஒருத்தர் போக கூடாதுன்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயன் வந்து 9வது ரவுண்ட்ல என்ன நினைச்சுன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு ரயன் பொம்மையை வச்சிருந்தாரு. அதை வந்துட்டு ராணுவ வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்காப்ல. பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு ரயன் வந்து பின்னாடி வந்து ராணுவ பிடிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் மஞ்சரிட்ட வந்து ரயன் வந்து பிடிச்சிட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி மாத்தி பிடிச்சிட்டு இருக்கனால வந்து லாஸ்ட்ல வந்து ஆனந்தி இதை வந்துட்டு நம்ம மஞ்சரி வச்சிருந்தாங்க. மஞ்சரி வந்துட்டு டக்குன்னு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் வச்சாங்க. இப்ப ரயன் வந்து அவுட் ஆயிட்டாரு. இதுல வந்துட்டு உள்ள போயிட்டு கதறி அழுகுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின். நான் வந்துட்டு ராணுவ வந்துட்டு எல்லாருமே வந்து அங்க ஒரு எப்படின்னா பழைய பிளே அவுட் ஆனவங்களும் வந்து டிஃபைன் பண்ணி நிக்கலாம். ஓகேங்களா? அடைச்சு அந்த உள்ளுக்குள்ள யாரும் போகாத அளவுக்கு நிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம், இவங்களை சேவ் பண்ணணும்னு நினைக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து நினைக்கலாம். அண்ட் அந்த மாதிரிலாம் பிடிச்சிக்கலாம், என்ன வேணா பண்ண. ஆனா 3 ரூல்ஸ் தான். பொம்மையை பிடிக்க கூடாது, அண்ட் பிட்டுக்குள்ள போக கூடாது, டால் ஹவுஸ்க்குள்ள போக கூடாது. 3 ரூல்ஸ். இந்த ஒரு 3 ரூல்ஸ். இதுல வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த டால் ஹவுஸ்ல வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. அவுட் ஆன பிளேயர்ஸ்ல யாரோ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெஃப்ரி கொண்டு வந்த பொம்மை வந்துட்டு ரயன் கொண்டு வந்த பொம்மை வந்துட்டு ஜெஃப்ரி பொம்மைடா அவனை உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, இதே வந்து ரயன் பொம்மை வந்துட்டு உள்ள வரக்கூடாதுன்னு எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்து ஜாக்லின் கேட்டிருந்தாங்கன்னா, அதனால போயிட்டு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன சொல்லிட்டு அழுகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ரயன் ஒருத்தன் உள்ள போகக்கூடாது எல்லாருமே வந்து அந்த இது டிஃபைன் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அவன் ஒருத்தன் பொம்மை வந்துட்டு ஏன் அவனை மட்டும் ஏன் எல்லாருமே எதிர்த்து நிக்கணும், ஒருத்தனை மட்டும் ஏன் வந்துட்டு இது டிஃபைன் பண்ணி சொல்லணும், ஒருத்தனை மட்டும் குறிப்பிட்டு எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தர்சிகா வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து தர்சிகா வந்து இது ஒரு கேம் அடி உடுடி, இது வந்து கேம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்றாங்க. இது வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து அப்படியே தர்சிகா வந்து குத்தி காமிக்கிறேன். இதுல வந்து ஒரு கேங் இல்லன்ட்டு இப்ப கேங்காவே வந்துட்டு இருந்து அவங்கதான் வந்துட்டு இப்ப சொல்றாங்க என்னன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு ரயன் வந்துட்டு ஜெஃப்ரி பொம்மை கொண்டு போகும்போது அன்சிதா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அது ஜெஃப்ரி பொம்மை உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லவும் அவங்க வந்துட்டு எல்லாருமே விட்டுறாங்க. அப்புறம்னா ரயன் பொம்மை உள்ள போக கூடாது, ஜெஃப்ரி பொம்மைனா உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்து அன்சிதா சொன்னா 5 பேருமே எல்லாருமே கேட்கறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் தான் வருது. இதே வந்துட்டு ரயன் பொம்மை வந்துட்டு ஜெஃப்ரி உள்ள கொண்டு வந்தா அப்போதைக்கு ஏன் தடுத்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு தர்சிகாட்ட வந்துட்டு செம்மையா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. ஜாக்லின் வந்துட்டு இதுல வந்து எனக்கு என்ன சண்டைனா, ஆல்ரெடி நான் வந்து ஜாக்லின் சண்டை இதெல்லாம் போட்டிருந்தேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து ரயனுக்கும் ராணுவுக்கு அந்த ஒரு ஜெஃப்ரிக்கு அதுல நடக்கிறதுல சௌந்தர்யா எதுக்குள்ள வராங்க, ஜாக்லின் எதுக்குள்ள வராங்க அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு புரியல. அப்பனா நீங்க ஒரு கேங்கா தானே இருக்கீங்க, அப்ப கேங்குங்கிறத ஒத்துக்குங்க. அப்ப என்ன சௌந்தர்யா வந்துட்டு இப்ப நான் வந்து பழைய மாதிரி அவங்க சொன்னது தப்பு தான்ப்பா, நான் வந்து அவங்க முன்னாடி வந்து டீம் கேமா இருந்துச்சு, டீமா இருந்தாங்க, இப்ப டீமே இல்ல, இண்டிவிஜுவல் கேம் ஆயிடுச்சு. இண்டிவிஜுவல் கேம்ல வந்து நாங்க டீமா இருக்கோம், இது வந்து தப்பு தான், நாங்க இருக்கிறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்போதைக்கு சொல்ல வேண்டியது. இப்ப சொல்ல வேண்டியது நான் அப்போதைக்கு சொன்னது தப்பு தான், இப்ப அந்த இதுக்குள்ள அந்த டீமுக்குள்ள இருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்துட்டு இப்ப சொல்லாம்ல. இது இப்போதைக்கு வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. நேத்து வந்துட்டு சொன்னாங்க சத்யாவுக்கு பிஆர் டீம் வச்சு சத்யாவுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுக்கணும், சத்யாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், அவர் வந்து ஜாக்லின் டபக்குன்னு கடவாயோட சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து கேம்ல எதாச்சமா நடந்தது. கேம்ல நேத்து தான் இது சட்டையை பிடிச்சி கிழிச்சிங்க, நேத்து தான் விஜய் விசால் சட்டையை பிடிச்சி கிழிச்சாங்க. அது வந்து யாருமே கேட்கலையே, சட்டை எதுக்கு கிழிக்கிறீங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறீங்க, அதை கேட்கணும் தானே. அது கேம்ல வந்து யதார்த்தமா போகுதுன்னு விஜய் விசால் எடுத்துக்கிட்டாரு. நீங்க வந்து ஜாக்லின் வந்து இடிச்சுக்கிட்டதுக்கு சத்யா வந்து வேணும்னு பண்ணாரு. சத்யா வந்து பாடி பில்டர்னால வந்து அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுங்க. அதுவும் டேக் பண்றாங்க விஜய் சேதுபதி சார் இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுங்க, இதை உன்னிப்பா பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே பிஆர் டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க, பணம் வாங்கின டீம். அது வந்து பிஆர் டீம்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பணம் வாங்கின டீம்லாம் இருக்காங்க, அவங்கள உள்ள நுழைக்கிறாங்க. அப்படியே இது வந்து விஜய் சேதுபதி சாருக்கே தெரியணுமா, இது வந்து கேம்ல வந்து பிசிக்கல் டாஸ்க் தான். பிசிக்கல் டாஸ்க் தான் என்னன்னே தெரியாம இருக்காங்க இவங்களா. பிசிக்கல் டாஸ்க்ல வந்து இப்பெல்லாம் நடக்கிறது கண்டிப்பா ஒரு சகஜம். நிறைய பேர் இன்னைக்கு தான் வந்துட்டு ரயனுக்கு வந்துட்டு இங்க கையில வந்துட்டு அடி, ராணுவ வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுலாம் வந்துட்டு அப்ப ரெட் கார்டு ரயனுக்கு கொடுக்க வேண்டியதானே, இப்ப சொல்ல வேண்டியதானே. இப்ப ஏன் சொல்ல? இப்ப வந்துட்டு ஏன்னா நாங்க வந்து சௌந்தர்யா டீம்ல இருக்காங்கல்ல ரயன், அதனால நாங்க எப்படி சொல்ல ஜாக்லின் டீம்ல இருக்காங்களா ரயன், நாங்க எப்படி ரெட் கார்டு கொடுப்போம்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நிலைமையில வந்து மக்கள் அப்படியே
அப்படியே எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு பாருங்களேன். பிஆர் டீம்ஸா அப்படியே அருமையா வேலை பாக்குறாங்க. பணம் வாங்கினதுக்குன்னு கரெக்டா வேலை பாக்குறாங்க. எனக்கு நல்லா தோணுது. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.